வணக்கம் மக்களே. இன்று 24/1/2025 வெள்ளிக்கிழமை. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி காலையில் வெளியில் வந்த பத்திரிகையில் சில முக்கியமான செய்திகள், அதன் பின்புலத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் செய்தி நேற்றுக்கு சாயங்காலமே வந்த செய்தி தான். அரிட்டாப்பட்டியில் மத்திய அரசு ஏலமிட்டிருந்த இந்த டங்ஸ்டன் சுரங்கம், அந்த ஏலத்தை முற்றிலும் ரத்து செய்கிற ஒரு இனிப்பான செய்தி தான் எல்லா மீடியாக்களையும் வரப்பட்டது. அந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பட்டாசு வெடித்து இனிப்புலாம் கொடுத்து அந்த பகுதியில் கொண்டாடினாங்க. அரிட்டாப்பட்டி, அதாவது மேலூர் பக்கத்தில் உள்ள ஒரு 13 கிராமங்கள், அரிட்டாப்பட்டி, வள்ளலாப்பட்டி, அதுக்கப்புறம் அந்த சுற்றி உள்ள நரசிங்கப்பட்டி போன்ற பல கிராமங்கள் இருக்குது. இங்கே மலைகள், பல்லுயிர் பெருக்கக்கூடிய காடுகள் இதெல்லாம் இருக்குது. நிறையா குறிப்பாக 5000க்கும் மேற்பட்ட நிலங்கள் இருக்குது. இங்கே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பூமி, ஒரு ஃபெர்டைல் நன்சை செய்யக்கூடிய ஒரு பூமி. இங்கே டங்ஸ்டன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சுரங்கம் பணிகள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க. அது வேதாந்தா நிறுவனம் தான் எடுத்திருந்தாங்க. இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்கள் போராடிக்கிருந்தாங்க. இது கூட பார்த்திங்கன்னா, திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டெண்டர் விடையில் மாநில அரசு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள்லாம் வைத்தாங்க. இந்நிலையில் அந்த மக்கள் கடுமையாக அறப்போர் அற வழியில் போராடிக்கிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஊர்வலமாக அவங்க ஊர்லேருந்து, அதாவது அரிட்டாப்பட்டியிலேருந்து மதுரையில் தமுக்க மைதானம் வரைக்கும் பேரணியாக நடந்தே அந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி கூட கொடுக்கல. அறமொழியில் போராடி உத்தரவு வாங்குகிற வரைக்குமே அவங்க அந்த போராட்டத்தை விடலை. 3 நாட்களுக்கு முன்னாடி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 3-4 பேர் டெல்லியில் போய் கனிம வளத்துறை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேராக பார்த்து இந்த ஒப்பந்தத்தை, இந்த ஏலத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வெளியில் வர வரைக்கும் அவங்க டெல்லியிலே தங்கி அந்த உத்தரவை ரத்து செஞ்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு ராயல் சல்யூட். போராட்டம் எப்பயுமே வெல்லும் அப்படிங்கிறது தான் இது. அதுபோக அந்த மக்களுடைய அந்த ஒற்றுமையை தான் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதான் செய்தி. இன்றைக்கி இது எல்லா பத்திரிகையிலுமே முன்னணி செய்தியாக, தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் இந்த பிஎன்எஸ்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த மத்திய அரசு கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த இதில் தமிழ்நாடு அரசு ஜனவரி 9 கொண்டு கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை, அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சாலும் சரி, 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாலும் சரி, தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிற இதை ஏன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை ஏற்றினாங்க. அதுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்காரு. இன்னொரு சட்டத்துக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஞானசேகரன், இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த மாதிரி பக்கத்தில் பிரியாணி கடை போட்டிருந்தவர், பெண்கள் மிரட்டி இந்த மாதிரி தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருந்தவர், அவர் மீது வழிப்பறி போன்ற பல வழக்குகளாக இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பு பேசப்பட்டது. இன்னையில் அவர் 7 நாள் போலீஸ் கஸ்டடியில் விசாரித்து நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. முந்தானத்து அந்த மாதிரி போலீஸ் விசாரணை செய்யல, வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லி ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வலிப்பு நோயெலாம் இல்லை, அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு, சும்மா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த முதல் கட்ட விசாரணையில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஞானசேகரனோட கிட்டத்தட்ட ஒரு 6 காவலர்களுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் வெளியில் வந்திருக்கு. அவங்களே விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஞானசேகரன் வழக்கு 3 எஸ்பிக்களை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கு அப்படிங்கிறது செய்தி. வலிப்பு வந்தது போல் நாடகமாடியது பொய் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான். அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கார் திமுக அரசாங்கத்தில். இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். 2001, 2006 கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துதான் 2006 இவர் மீது, இதே திமுக அரசாங்கம் தான் அவர் மீது வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை பண்ணையில் இந்த பிளாக் மணி ஆக்ட் இதெல்லாம் நிறைய சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை இடி அதாவது அமலாக்கத்துறை இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணியிருந்தாங்க. இது இடையில் அவர் வீட்டிலலாம் அந்த ரைடெலாம் நடத்துனாங்க. இந்நிலையில் நேத்திக்கு அவருடைய சொத்து 1.26 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா, 8வது மாதத்திலே குழந்தை பெற்று அதாவது இப்போ டொனால்ட் ட்ரம்ப்
அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது ஆட்டோமேட்டிக்காக பிறப்பிலே வந்து அமெரிக்கன் குடியுரிமை அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது. பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து அதாவது அமெரிக்காவில் குடியுரிமை மற்றும் அமெரிக்க பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் மட்டுமே வந்து இனிமேல் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பு இல்லீகலாக சட்டப்பூர்வமாக வாழக்கூடிய அங்கே அமெரிக்க பெறக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இனிமேல் வந்து பர்த்டே அதாவது அமெரிக்கன்கிற குடியுரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. இதை எதிர்த்து கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 20 மாகாணங்களில் வழக்கு தொடுத்துருக்காங்க. இந்நிலையில் இதனால் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 8 மாதத்திலே குழந்தை பெறுறதுக்கு சிசேரியன் மூலம் குழந்தை பெறுறதுக்கு அங்கே உள்ள மருத்துவமனை நாடுறதா செய்திகள் வருது. ஸோ இது வந்து ஆஸ்பத்திரியில் நோக்கி படையெடுக்கும் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லியும் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வச்சு அடுத்த செய்தி, ரஷ்யாவில் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த போர் நடந்துகிருக்கு. இப்போ தான் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. அது தற்காலிகமாக. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு வந்து கேட்டிருக்காரு. என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காருன்னா, ரஷ்யா வந்து உடனே வந்து உக்ரைன் போர் வந்து நிப்பாட்டணும், போர் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரஷ்யா வந்து போரை நிறுத்தாட்டினா ரஷ்யா மீது பொருளாதார நடவடிக்கைகள் கடுமைகளாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதுக்கு வினையாற்றிய விளாடிமிர் புட்டின் வந்து இது வந்து எதிர்பார்த்தது தான். ஏற்கனவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து எங்கள் நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கணும் தான் இருந்தார். இருந்தாலும் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார், சமநிலையில் பேச்சுவார்த்தை எங்கே கூப்பிட்டாலும் சரி நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது உலகத்தில் போர் நடந்தால் அது வந்து எல்லா நாடையும் பாதிக்கும். இப்போ இந்தியா கூட பாதிச்சுட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடுமையான வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும், பெட்ரோல் விலை உயர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுக்கோட்டை திருமயத்தில் ஜகவர் அலி அப்படிங்கிற அந்த சமூக ஆர்வலர், அதிமுகவோட சிறுபான்மையினர் ஒன்றிய செயலாளர் வந்து அந்த கனிம வளத்துக்கெலாம் எதிராக போராடினவர் வந்து லாரி ஏற்றி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற வழக்கில் 4 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கல்குவாரி ஆர்ஆர் க்ரஷர் அப்படின்னு ஒரு க்ரஷர், அதில் தான் வந்து இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இதை எதிர்த்து அவர் வந்து போராடினார். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் பங்குதாரர் யாருன்னா ராமையா. இவர் வந்து தலைமறைவாக இருந்தார். இவர் வந்து நேற்றுக்கு சரணடைஞ்சிருக்காரு நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில். இந்நிலையில் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடியை விசாரிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் புறநகர் பகுதியில் வந்து மினி பஸ் சிற்றுந்து அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. மினி பஸ் வந்து கிராமங்களில் தான் இருக்கும். அதாவது இப்போ சென்னை மாநகரை பொறுத்த மட்டும் அரசு பேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருந்துகள் 3300 பேருந்துகள் இயக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் வந்து தினமும் பயணம் செய்கிறாங்க. இந்த அரசு பேருந்து போகாத பெரிய பேருந்துகள் போக முடியாத பகுதிகளில் சின்ன சின்ன பகுதிகளெலாம் வந்து மினி பேருந்து இயக்கணும், சிற்றுந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட நெடுநாள் கோரிக்கை புறநகர் பகுதியில். அதை இயக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. அது வந்து ஆலந்தூர், மணலி, அதேமாதிரி வலசரவாக்கம், இந்த மாதவரம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து இயக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதுக்கு வந்து அவர் எடப்பாடியார்லேருந்து அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தனியார் மையத்தை நோக்கி போகுது, அதற்கு தான் வழிவகுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து 4 நாட்கள் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு போனவர். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 18,000 இந்தியர்கள் வந்து உரிய விசா இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விசா மற்றும் ஆவணம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து நாடு கடத்த போகிறோன்னு சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிடுச்சு. அதுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நீங்கள் அந்த மாதிரி நாடு கடத்தனா இந்தியா வந்து அவங்கள அது வந்து ஒத்துழைப்பு தந்து அந்த யாரெல்லாம் அந்த மாதிரி இல்லீகல் மைக்ரண்ட்டாக இந்தியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நாங்கள் வந்து அழைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது. இதில் வந்து சேர்ந்து செயல்பட கோஆப்ரேட்டிவாக இருக்கிறதுக்கு கோஆப்ரேட்டிவோட செயல்படுறதுக்கு இந்தியா வந்து தயாராக இருக்கிறது அப்படியும் இந்த செய்தி வந்து எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு மர்ம காய்ச்சல், அது கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தில் வந்து மர்ம காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட மர்ம காய்ச்சலாக மர்ம நோயா அப்படிங்கிறதே தெரில, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இறந்துருக்காங்க. அதை பற்றியும் விசாரணை நடத்தியிருக்கு. இந்த மாதிரி பல செய்திகள் இன்று பத்திரிகையில் வந்திருக்கு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.